இவர் விஜய் ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். பொது தொகுதியில தலித்துகளை நிறுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை உருவாக்கி மாற்றத்தை உருவாக்கி இருக்கார் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அது உண்மையிலேயே உண்மைதானா? நானே அப்படிதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த செய்தி பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட கட்டு எழுதுனாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட பொது தொகுதிகளில் நிற்க வச்சு தலித்துக்களை ஜெயிக்க வச்சிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சோஷியல் மீடியா நரேஷன்ஸ் இதில் வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 74 பேர் தலித் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. வேற தொகுதி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. 24 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெயிச்சவங்க பெரும்பாலும் பொது தொகுதியிலிருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டியலை எடுத்து நம்ம பார்த்தோம். அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட ஒரு 24 பேர். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னேரியில் ரவி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. பொன்னேரி தனித்தொகுதி. அங்கே தலித் கேண்டிடேட் தான் நிற்க வைக்க முடியும். அதே மாதிரி பூந்தமல்லி தனித்தொகுதி தான். திருவிக்கா நகர், எழும்பூர், ஸ்ரீபெரும்புத்தூர், குடியாத்தம், கேவி குப்பம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, ஊத்தங்கரை, ராசிபுரம், பவானிசாகர், அவினாசி, துறையூர், பெரம்பூர், கிருஷ்ணராயபுரம், அது இல்லாமல் கந்தர்வக்கோட்டை, பெரியகுளம், சோழவந்தான், மானாமதுரை, திருவில்லிபுத்தூர், ஒட்டப்பிடாரம், நிலக்கோட்டை, இது எல்லாமே ரிசர்வ்டு தொகுதி தான். இங்கே தான் அவர் நிற்க வச்சிருக்கிறாரு. நின்றவங்களில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதில் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, பறையர் சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவேந்திர உலக சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அருந்ததி சமூகத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பொது தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு நின்ன 2 பேர் சொன்னாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் நின்றவர், ஒன்று மேலூரில் நின்றுருக்காரு, திரு விஸ்வநாதன் அவர்கள். அவர் காங்கிரஸ்காரரு, பறையர் சமூகத்திலிருந்து வந்தவர். அங்கே முக்குளத்தூர் அதிகமாக இருந்தாலும் அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். இது ஒரு நல்ல மாற்றம். 2வது விருதுநகரில் திரு செல்வம் இருக்காரு, தாவேக்கா சார்பாக ஜெயிச்சிருக்காரு. அவர் ஒரு அவங்க அம்மா அவங்க முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க, அப்பா பறையர் சமூகத்திலிருந்து வந்திருக்காரு, மனைவி நாடார் சமூகத்திலிருந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு காம்பினேஷன், இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இந்த ஒரு பீஸ் கரெக்டாக இவங்க ஒருத்தர் கொண்டு நிற்க வச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது மாற்றம் தான். ஆனா நீங்க சோசியல் மீடியாவில் ஒரு நரேஷன் வைக்கிறீங்களே, 40 பேர், 25 பேர், 70 பேர். உண்மையிலேயே இப்போ பொது தொகுதியிலே மொத்தம் எத்தனை பேர் நிப்பாட்டினீங்க? அது குறித்து இது வரைக்கும் எந்த டேட்டாவுமே வெளியே வரல. இது வரைக்கும் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்ல ரிசர்வ் கேண்டிடேட் தொகுதியில் ஜெயிச்சவங்க கேண்டிடேட் லிஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு சில இடத்துல ரசிகர் மன்றம் சார்ந்த ஆட்களை நிக்க வச்சிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஆனா அது குறித்து எந்த டேட்டாவுமே வெளியே வரல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்கல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டு 2 பேருக்கு பேர் மட்டும் தான் வெளியிட்டிருக்கிறான். அதில் திரு செல்வத்தோட பேரை சொல்லியிருக்கான், விருத்தாச்சலம் செல்வத்தை பேரை சொல்லியிருக்கான். இது இல்லாமல் அவன் ஒரு தப்பான ஒரு டேட்டாவை போட்டிருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்குநேரி வேட்பாளர் தொகுதியில் அந்த ரெட்டியார்பட்டியில் நாராயணன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவர் தலித்துன்னு போட்டிருக்காங்க. அவர் கிடையாது, அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை தப்பாக போட்டிருக்கான். எனக்கு என்ன கேள்வி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்கல, பட்டியலை வெளியிடு, எந்தெந்த தொகுதியில் நிற்க வச்சாங்க, இப்போ ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ்ல பொது தொகுதியிலேருந்து எம்எல்ஏ தலித்துக்கள் எவ்வளோ பேர் ஏதாவது மீம்ஸ் பேஜ்லேருந்து பார்த்து போட்டிருப்பாங்க, எதையா அவனை எடுத்து போட்டுருது. இது நமக்கு வந்திருக்கக்கூடிய என்னன்னா, விஜய்க்கு ஒரு சமூக நீதி முகம் கொடுக்க இவர்கள் முயற்சி பண்றார்கள். அவர் ஜாதி பார்த்தெல்லாம் நிற்க வைக்கல அப்படின்னா வில்லிவாக்கத்தில் ஏன் போய் நம்ம ஆதவர்ச்சா நிற்கிறாரு? அங்கே ரெட்டியார் ஓட்டு, நாயுடு ஓட்டு ரொம்ப அதிகம், அங்கெல்லாம் போய் நிற்கிறாரு. இது வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை. இவன் சோசியல் இன்ஜினியரிங் பக்காவாக நடந்திருக்கு. மயிலாப்பூரில் பிராமணரை நிற்க வைக்கிறாரு, ஸ்ரீரங்கத்தில் பிராமணரை நிற்க வைக்கிறாரு. ஜாதி பார்க்காம இப்படி நிற்க வச்சாரு. எல்லா கட்சியுமே சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் நிற்க வைக்கும். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதை ஒத்துக்கிட்டு போலாம்ல. மாற்று மண்ணாங்கட்டின்னு எதுக்கு சொல்லணும்? விஷயம் என்ன அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலாக கிடைக்கா, மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைப்பது, அதுக்கு ஏற்ற போல மினிஸ்டர் பதவி கிடைக்கிறது, எம்எல்ஏ பதவி கிடைக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உண்மையிலேயே சோஷியல் ஜஸ்டிஸ். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி செஞ்சிருந்தாலும் நல்ல விஷயம், செய்யாமையே வழக்கம் போல கரூர் சம்பவத்துக்கு ஒரு ரூமர் கிளப்புறாங்க பார்த்தீங்களா, அதே போல ஒரு ரூமர். சோசியல் இன்ஜினியரிங் பக்காவா நடந்திருக்கு. மயிலாப்பூர் ஸ்ரீரங்கத்தில் பிராமணர் நிற்க வச்சிருக்காங்க. தருமபுரி, பொன்னகரம் இது மாதிரியான ஏரியாக்களில் முழுக்க வன்னியர் சமூக செல்வாக்கு வன்னியர் நிற்க வச்சிருக்காங்க. கொங்கு பெல்லாள சமூகத்தை கொங்கு பெல்ட்டில் நிற்க வச்சிருக்காங்க. நாயுடு சமூகத்தை நாயுடு பெல்ட்டில் நிற்க வச்சிருக்காங்க. திருநெல்வேலியில் இந்து மறவர், நாங்குநேரி, இந்து நாடார் அந்த ஆட்கள் நிற்க வச்சிருக்காங்க. மதுரை வடக்கில் முக்குளத்தூர், மதுரை கிழக்கில் முக்குளத்தூர் தான், மதுரை மேற்கு முக்குளத்தூர் தான். உசிலம்பட்டியில் பிரமலை கலர் நிற்க வச்சிருக்காங்க. தெற்குல சௌராஷ்டிரா ஓட்டு அதிகம், அதனால தெற்குல சௌராஷ்டிராக்காரரு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாமே சோசியல் இன்ஜினியரிங் பக்காவா பண்ணிட்டு கேஸ்டின் அடிப்படையில் நீங்க ஆட்களை செக்ரிகேட் பண்ணி நிறுத்த வச்சுட்டு, இப்போ திடீர்னு நாங்க தான் சமூக நீதி. இது சமூக நீதி அல்ல, இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் கால்குலேஷன். இதுக்கு பேர்
எலெக்ஷன் இன்ஜினியரிங் தான். இதை வந்து எல்லா கட்சியும் செய்யுது. இதை தாண்டி நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன செய்ய போகிறீங்க? சமூக நீதி தொடரணும்னு சில பேர் வாழ்த்தெல்லாம் போடுறாங்க. இப்போ ரஞ்சித் என்ன போடுறாரு அப்படின்னா, ரஞ்சித் பாருங்க, ஆண்டாண்டு காலமாக சாதி பார்த்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் முறையையும் பணபலம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும் எனும் கருத்தாக்கத்தையும் இந்த வெற்றி உடைத்திருக்கிறது. அப்பயும் பொற்கொடி தோத்தாங்களா? பொற்கொடி தோக்கடிச்சது யாரு? தோக்கடிச்சு யாரு? இது அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? அண்ணன் பூயார தோக்கடிச்சது யாருங்க? மூர்த்தி அண்ணன். அவங்கள யார் தோக்கடிச்சது? இதெல்லாம் பொற்கொடிக்கு வாழ்த்து சொன்னவர் தானே இவரு. வாழ்த்து சொல்லிட்டு நீங்க தாவக கேண்டிடேட் வந்து அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு தோக்கடிச்சிருக்காங்க. மூர்த்தி அண்ணன் தோக்கடிச்சிருக்காங்க, ஜன்மூர்த்தி அண்ணன். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்று ஒரு நரேஷன் உண்மையா பொய்யானே தெரியாம ஒரு ஊடகம் வெளியிடுது. அதை ஒரு அது ஊடகம் வெளியிடுறதுக்கு முன்னாடியே இது சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ நான் வந்து எடுத்திருக்க லிஸ்ட்ல இவ்வளவுதான். இது இல்லாம ரசிகர் மன்றம் சார்பாக நீங்க யார் யார் நிக்க வச்சீங்க லிஸ்ட்டை வெளியிடுங்க. நான் சொல்றேன், தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் எப்படியும் தோக்க போகிறோம் எதுக்குன்னு ரூம் போட்டு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு தாவேக்காவில் சரக்கை போட்டு நைட்டு தூங்கியிருக்காரு. காலைல தபால் ஓட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு போவோம். அவர் அந்த ஊருக்காரர் இல்லை, எங்கேயோ தூக்கிட்டு வந்து போட்டாங்க, பார்த்துட்டு போவோன்னு தனியாக ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கே உள்ளே டிவி பார்த்துருக்காரு ரூம்லேயே. 4000 ஓட்டு லீடிங் போயிருக்கு ஃபர்ஸ்ட்டு. என்னடா 4000 போகுது, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ரூம் பாயை கூப்பிட்டு, எப்போ ஒரு 2 மணி நேரம் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காப்புல. திரும்ப மறுபடியும் 5000 10000 ஓட்டு லீடிங். 10,000 போகுது தம்பி, ஒரு 2 நாள் ரூம் இங்கே இருக்கு. அவனுக்கே தெரியல, தெரியல. யாரு தெரியுமா? ராஜராஜ சோழன். அது ஒரு கொடுமை. 2வது பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு பிரச்சாரம் பண்ணாம ஆட்டோல வந்து மைக்கை கட்டி நீ ஏன் ஊருக்குள்ள எங்கேயா சுற்றிட்டு போடா, அப்படின்னு ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஜெயிச்சிருக்காராம். அதை வந்து பெருமையா ஊர் முழுக்க நான் இப்போ கேம்பெயினே பண்ணலடா ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு அதை வெக்கமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் கேட்குறேன், ஒரு ஆட்டோ டிரைவர் நீங்கள் போட்டுன்னு சொல்கிறீங்க. அவினாசி தொகுதியில் நின்ன திமுக சார்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு எளிய குடும்பத்திலிருந்து அருந்ததியர் சமூகத்திலிருந்து வந்த ஒரு மருத்துவர். அவங்க பேர், அவங்க இன்டர்வியூ கூட அவங்க வரல. அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கேண்டிடேட் டிக்ளேர் ஆகுது. அவங்க ஒரு ரொம்ப 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 ஒரு ஆட்டோக்காரரை விட இன்னும் ரொம்ப பின்தங்கிய சமூகத்திலேருந்து வர்றாங்க. கஷ்டப்பட்டு படித்து டாக்டரான அந்த பெண்ணுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்கல்ல, அது ஏன் வந்து ஒரு பேசு பொருளாக மாற மாட்டேங்குது? அதே மாதிரி உடுமலை தொகுதியில் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட எளிமையான ஆள் தானே இப்போ ஜெயிச்சிருக்காரு தாவேக்காவில். எனக்கு என்னன்னா, இவர் சொல்கிறார் இல்லையா, பணபலம் இங்கே மேட்ரு கிடையாது அப்படின்னு. அப்புறம் யாருப்பா ஆதவர்ஜுனான்னு கேட்குறேன் நான். அதான் நானும் சொல்ல வந்தேன். ஆதவர்ஜுனா யாரு? அவங்க மாமியார் யாரு? அவங்க மச்சான் யாரு? அவங்க மாமியார் தான் இப்போ தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறாங்க. லால்குடி தொகுதி எம்எல்ஏ அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க மச்சான் வந்து பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு எம்எல்ஏ. அவர் இவரை காரி துப்புறாரு, இவர் அவரை காரி துப்புறாரு. நான் என்ன கேட்குறேன், இது பணமே இல்லை, ஏழை எளியவர்கள் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆதவர்ஜுனா யாரு? இது மாதிரி ஒரு பெரிய கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா பல பேர் வேற வேற கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தவங்க, அங்கே சீட்டு கிடைக்கல, நீங்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு விதமான ஒரு இப்போ இந்த சோசியல் இன்ஜினியரிங்கை நம்ம ஏன் கன்சிடர் பண்ணணும்? அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது தேர்தல் ஓட்டு அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். இது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதையே எடுத்துக்கிட்டு இதைத்தான் காலங்காலமாக திமுகவும் செய்யும். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கேஸ்ட் டாமினெண்ட்டாக இருக்கோ அவங்கள தான் போடுவாங்க. அதிமுகவும் செய்யும், பாஜகவும் செய்யும், காங்கிரஸும் செய்யும், எல்லாம் அப்படி தான் செய்வாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த இயல்பான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அடையாளத்தோடு ஒரு ரூமர் கிளப்பப்படுது பார்த்தீங்களா, இதை ஃபாசிஸ்டுகள் செய்வாங்க. ஆமாம், நீங்கள் கரூர் விஷயம் இருக்குல்ல, 10 மணிக்கு ஃபெலிக்ஸ் வீடியோ போட்டார்ல, அது எப்படி போட்டார்? எதன் அடிப்படையில் நீங்கள் போட்டீங்க? அப்போ இந்த ரூமர் நாளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு பையனை கைது பண்ணியிருக்காங்க. அவன் மேலே வந்து சட்டத்தில் இப்போ குழந்தைகள் தடுப்பு சட்டத்தில் வந்து போக்சோல போட்டிருக்காங்க. இப்போ அவன் வசமாக மாட்டியிருக்கிறான். இதுவே நாளைக்கு ஒரு கட்சியினுடைய சதின்னு சொல்லிட்டு போயிடுவான். எங்காவது ஒரு தீப்பிடிச்சி இல்லை. ஆக்சுவலாக இனிமே அப்படி சொல்ல வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இவ்வளவு நாள் நீங்கள் வந்து காரணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும், ஜனநாயகம் லீக் ஆனாலும் சரி, கரூர்னாலும் சரி, இல்லை வந்து டிவோர்ஸ் கேஸ் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திமுகன்னு சொல்ல முடியும். ஆனால் இனிமேல் அப்படி சொல்ல முடியாது. ஏன்? ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்களை தான் இருக்கு. சொல்ல முடியாது. செஞ்சுதான் நானே கேட்குறேன். இது வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து பிம்பச்சரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆமாம், அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஆட்களுடைய இமேஜை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டு கீழே என்ன நடந்தாலும் அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், இவங்க அண்ணன் பேரை கெடுக்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்னு உட்கட்சி பிரச்சனையவே அப்படி மாற்றுவாங்க. நாளைக்கு ஏதாவது அவன் கட்சிக்குள்ள நடந்தால் கூட, எங்கேயாவது ஒரு சாதி கலவரம் நடந்தால் கூட, இதெல்லாம் திமுகவினுடைய சதி,
இந்த ஆட்சியின் மீது கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக ஒரு வேலை நடக்கிறது அப்படின்னு. அப்ப நாம என்ன பேசணும்னா, சாதி கலவரம் நடந்திருக்கா? ஆட்சி அதிகாரம் ஒன்று தானே இருக்கு. எந்த சாதி கலவரமும் 2 பேரும் தூக்கி உள்ள வை. உன்னால வைக்க முடியுமா? முடியும். எவன் எவன் இந்த கலவரத்துக்கான மூளையா செயல்படுறான்? தூக்கி நீங்க வை. ஆய்வு பண்ணுங்க, ஆட்சி அதிகாரம் ஒன்று தானே உங்களுக்கு இருக்கு. தான் இருக்கு. காவல்துறை ஒன்று தானே இருக்கு. அரெஸ்ட் தூக்கி வை. பண்ணுங்க. அப்படின்னு நாம தான் நாம பேசணும். தான் பேசணும். பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் ரூமர்லயே சரி பண்ணிடலாம். கட்சி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ரூமர், ஜெயிச்ச பிறகு ரூமர், நாளைக்கு ஆட்சி அதிகாரம் ஆமா, ரூமர். இனிமே ரூமருக்கு 0% தான். உங்களால இனிமே ரூமர் கிளப்பவே முடியாது. கிளப்பவே முடியாது. நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா நீங்க தான் தலையிட்டாகணும். உங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இனிமே நீங்க தான் மாநிலத்துல மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி மாநிலத்துக்கான நிதியை வாங்கி தரணும். அதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் நின்று ஃபைட் பண்ணணும். இனிமே தான் 2 பேருக்கு நடுவில் போட்டி நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீங்க அறிவிச்சிருக்கீங்கல்ல ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸ்ல வர 15ஆம் தேதிக்குள்ள எல்லாரோட அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் ஏறணும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ 2500 ரூபா கொடுக்க போறீங்க, இலவச பேருந்து எப்போ கொடுக்க போறீங்க, சிலிண்டர் எப்போ கொடுக்க போறீங்க, தங்கம் எப்போ கொடுக்க போறீங்க, இப்படி பல திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும். மாணவர் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, எல்லா கடன் தள்ளுபடி, இந்த திட்டங்களா நிறைவேற்றணும். ஆனா தமிழ்நாட்டு கடன் அதிகரிக்க கூடாது. இப்ப இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணுவோம்ல. இப்ப நீங்க இதை போய் திமுகன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க எங்கேயோ நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு திமுகன்னுவீங்க. நீங்க என்ன இப்ப பண்ணுவீங்கன்னா, இதுக்கெல்லாம் திமுகன்னு எப்படி சொல்லுவீங்க? திமுக ஏற்கனவே பண்ணின டேமேஜஸை நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆ, எங்களால முடியல ஆ. அப்படின்னு சொல்லி ஒரு கதை அதே கட்டுறாங்க. தானே திமுகவும் சொல்லுச்சு. அதே தானே திமுகவும் சொல்லி வெள்ளை அறிக்கை பிடிஆர் முதலாக முதலமைச்சர் பதவி இருக்கும்போது பிடிஆர் நிதியமைச்சராக அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதுக்கப்புறம் சரி செஞ்சு ஜிடிபி எல்லாத்தையும் ஏத்துனாரு. நீ ஏத்து சரி, இப்படி நீ கொண்டு வந்தனா தமிழ்நாடு இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா இருக்கிற வரைக்கும் கல்வியில, பெண்கள் பாதுகாப்புல, சுகாதாரத்துல, வேலைவாய்ப்புல முதலிடத்துல இருக்கு. நான் சொல்ல, ஒன்றிய அரசு சொல்லுது. இந்த நாளே இதே நீங்க தக்க வச்சுக்கிட்டே போகணும். இன்னும் ஒரு படி மேலே ஏத்தணும். ஏத்தி இறக்கலன்னா அது காரணம் திமுக வருமா? இப்ப எல்லாமே உங்கள்கிட்ட பெஸ்டா கொடுத்துட்டு போயிருக்குல்ல, பெஸ்டா கொடுத்துட்டு போயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை விட 1% வளர்ச்சி குறைஞ்சா கூட ஆ, நாம கேள்வி கேட்போம். கேள்வி கேட்போம்ல. ஆமா, அப்ப இதெல்லாம் அதுதான் சொன்னேன். இவ்வளவு நெருக்கடிகளோட தான் இவர் ஆட்சியை செய்ய போகிறார். தொங்கு சபை கூட்டணி கட்சியை எப்படி இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீகாரையும் தெலுங்கானா ஆந்திராவையும் இப்படி வச்சுக்கிட்டே போயிடாதீங்கடா அண்ணன் கூடவே இருங்கடா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி விஜய் 2 கட்சியை கையில வச்சுக்கிட்டு தான் வைக்கணும். அதனால வேற வழியே கிடையாது. நான் ரொம்ப தெளிவாக கூட நேற்று முந்தானே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை அப்படின்னா, நல்ல வேலை ஆசைன்ற பயம்னா அதெல்லாம் தப்பிச்சிட்டோம். ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 108 வாங்கி தாவேகா 59, அதிமுக ஒரு 59, ஒரு 60 வாங்குது அப்படின்னா நினைச்சு பாருங்க அந்த நிலைமையை. கண்டிப்பா கவர்னர் ஆட்சி யாருக்கும் இது தர மாட்டாங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா கவர்னர் ஆட்சி தான். ஐயோ நல்ல வேலைடா, அப்பதான் நான் ஃபெடப்பா இருப்பேன். அதனால இந்த தேர்தல் நமக்கு பெரிய பாடம் நமக்கெல்லாம் புகட்டல, விஜய்க்கு தான் புகட்டி இருக்கு. கையில அல்வா கிடைச்சோ அதை எடுத்து சாப்பிட முடியாத நிலையை தான் அவருக்கு உருவாக்கி இருக்கு. அதிகபட்சம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல சார் எக்ஸ்போஸ் ஆவார். அப்ப அந்த ஆட்சி அதிகாரம்னா என்ன, ஆட்சியிலிருந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. ஆமா.